Iran located. What are the issues involved in the Israel versus Iran? Okay. Israel is a small country. This is a small country. Israel was formally established in the year 1948. Before that, it was a pre-Palestine approved place. Formally, it was established in the year 1948. But, huh? வந்துருச்சா? ஓகே. அங்க வச்சுக்கோங்க. ரெடி பண்ணிட்டீங்களா? ரைட். இப்போ இஸ்ரேலுங்கிறது வந்து ஒரு சின்ன கண்ட்ரி. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஈரான் சைஸை கம்பேர் பண்ணும்போது ஈரான் வந்து 80 மடங்கு பெருசு. இஸ்ரேலோட 80 மடங்கு பெருசு. இஸ்ரேலுடைய பாப்புலேஷன் 1 கோடி. கரண்ட் பாப்புலேஷன் வந்து 1 கோடி. வேற ஈரான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 crore ப்ளஸ் 9 மடங்கு பாப்புலேஷன் பெருசு. இது நம்ம ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவில் வந்து இட்ஸ் வெரி பிகர், வெரி வெரி பிகர். இந்தியாவில் பாதி இருக்கு. இது ஆஃப் ஆஃப் த இந்தியா. ஸோ பேசிக்கலி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு என்ன ப்ராப்ளம்னா, முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ஈரானுடைய பிரச்சனை தெரிஞ்சுக்கணும். ஈரான் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த வெஸ்ட் ஏசியா. அதை சுற்றி உள்ள நாடுகளுக்கும் ஈரானுக்கும் எப்பயுமே வந்து சென்ட்ரல் ப்ராப்ளம் இஸ் ப்ரிவேலிங். 1980s வந்து ஈராக் வந்து இனோவேஷன் பண்ணா, சாரி, ஈராக் வந்து இது ஈரானை இனோவேஷன் பண்ணான். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரேல் அந்த ஈரான் வந்து ஃப்ரெண்ட்லி. அப்போ என்ன பண்ணாங்கன்னா வந்து இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னாச்சுன்னா இஸ்ரேலுடைய ஒரு ஹேபிட் என்னன்னு சொன்னா, அந்த வெஸ்ட் ஏசியான்னு மேற்கு ஆசியான்னு சொல்ற இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டாமினன்ட் ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு டாமினன்ட் ஃபேக்டர் இருக்காங்க. என்ன காரணம்னா, பெரிய கண்ட்ரி, அதே மாதிரி வந்து இஸ்லாமை ப்ரொமோட் பண்ற கண்ட்ரி ஆச்சுங்களா. இதனால என்ன ஆயுதுன்னு சொன்னா, அந்த பக்கத்துள்ள நாட்டுகள், அதாவது குறிப்பா வந்து பாலஸ்தீனம், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர்ல பார்த்தீங்கன்னா 1100 கிலோமீட்டர் லாங். 1100 கிலோமீட்டர் லாங். ஸோ என்னன்னா, பாலஸ்தீனுங்கிறது அதுக்கு இந்த கான்ஃபிளிக்ட்ல வந்து வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை பாலஸ்தீன் இஸ் கமிங். இஸ்ரேல் ஒட்டி உள்ள பகுதி தான் பாலஸ்தீனம். அந்த பாலஸ்தீனுங்கிறது வந்து அங்க வந்து என்னாச்சுன்னா முஸ்லீம் இருக்காங்க. பாலஸ்தீனத்துல முஸ்லீம் இருக்காங்க. வேற இஸ்ரேல் வந்து யூதர்கள்னா கிறிஸ்டியானிட்டிக்கு முன்னாடி உள்ளவங்க ஆச்சுங்களா. ஸோ இவங்களுக்கு இந்த யூதர்களுக்கும் இந்த முஸ்லீம்களுக்கும் அடிப்படை பிரச்சனை இருக்கு. ஏன்னா மதம் நம்ம எப்படி நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம் பிட்வீன் த போத் கண்ட்ரிஸ். என்னன்னா, இந்த ஈரான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஈரான் வந்து அந்த பாலஸ்தீன் இருக்கிற முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஹமாஸ்ன்னு சொல்லுவாங்க, டெரரிஸ்ட் குரூப். அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபண்டு கொடுக்கறது, அதே மாதிரி வந்து நிறைய சப்போர்ட் பண்றது. அவங்க என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க. அந்த டெரரிஸ்ட் குரூப் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. கண்டினியூஸாக போன உடனே என்னாச்சுன்னா, இவங்களுக்கு வந்து நம்ம இஸ்ரேலுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது. நம்ம ஏற்கனவே ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கோம். வி ஆர் ஃப்ரெண்ட்லி வித் ஈரான். பட் வை திஸ் ஈரான் இஸ் என்கரேஜிங் திஸ் டெரரிஸ்ட் குரூப். ஸோ என்ன ஆகுதுன்னா வந்து காலப்போக்கில் வந்து என்னன்னா வந்து அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது வந்து ஈராக் வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் ஈராக் வந்து 80s வந்து ஈரான் அட்டாக் பண்ணும்போது இந்த இஸ்ரேல் போய் அவங்களுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் என்னச்சுன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தோடனே இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா தே ஸ்டார்டட் அட்டாக்கிங் தி ஈரான். என்னன்னா, இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்றது வந்து மேஜர் கண்ட்ரி வந்து யூஎஸ்.
ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூதர்களும் கிறிஸ்டியானிட்டும் ஒன்று தான். அதாவது வந்து யூதர்கள்ன்றவங்க வந்து நம்ம கிறிஸ்டியன் வரதுக்கு முன்னாடி வந்தவங்க. ஸோ அதனால என்னாச்சுன்னா, அவங்க 2 பேரும் ஒரே ஆல்மோஸ்ட் பிரதர்ஸ் மாரி இருப்பாங்க. அதனால என்னாச்சுன்னா, இவங்க வந்து நம்ம இஸ்ரேல்காரங்க வந்து அமெரிக்கா சப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்க. இது போக வந்து இன்னும் நெறைய கண்ட்ரி அவன சப்போர்ட் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பிரான்ஸு, நெதர்லாந்து, அதே மாரி பார்த்தீங்கன்னா யுகே, கனடா. ஸோ இந்த கண்ட்ரீஸ் பூரா வந்து என்ன பண்றாங்க, தே ஆர் சப்போர்ட்டிங் இஸ்ரேல். இஸ்ரேலுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஹைலி அட்வான்ஸ்டு டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங் பெர்சன்ஸ். அவங்களுடைய ஜிடிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவங்க நம்ம நம்ம ஜிடிபியோட 10 மடங்கு இருக்கு அவங்க ஜிடிபி. ஜிடிபின்னா தெரியுதுங்களா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். என்னன்னா ஒரு நாட்டுடைய மொத்த வருவாய். இப்போ ஒரு ஒரு நாடு பொறுத்த ஸ்டேட்டுக்கும் இருக்கு, இந்தியாவுக்கும் இருக்கு. ஆச்சுங்களா? அதனால வந்து என்னாச்சுன்னா, இவங்க ஜிடிபி காரணம் என்னன்னா, மக்கள் தொகை கம்மி, டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங் பெர்சன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய வந்து சர்வீசஸ். அப்புறம் இன்டெலிஜென்ஸ்ல நம்பர் 1. இன்டெலிஜென்ஸ்ல வேர்ல்டுல நம்பர் 1. அவங்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி பேர் வந்து நம்ம நாட்டுல வந்து இந்தியாவுல வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கு. ஒண்ணு வந்து ஐபின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரான்னு சொல்லுவாங்க. ஐபிங்கிறது வந்து உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான இருக்கிற வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி பேரு ஐபி. ஆச்சுங்களா? இந்தியன் பீரோ. ஓகே. ஆனா ராங்கிறது வந்து ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இது வந்து என்னன்னா, ஃபாரின்ல இந்தியா சம்பந்தமான இந்தியா தொடர்பான ஃபாரின்ல வந்து உளவு வேலை பார்ப்பாங்க. நான் இதை ஏன் கம்பேர் பண்றேன்னா, அந்த மாதிரி வந்து இஸ்ரேலுக்கு வந்து மொசாதுன்னு வந்து ஒரு படம் இருக்கு. மொசாதுன்னு ஒரு படம் இருக்கு. அந்த மொசாதுன்ற படம் வந்து என்னன்னா, இஸ்ரேலுடைய எனிமி கண்ட்ரிக்கெல்லாம் எப்படி போவாங்கன்னே தெரியாது. சப்போஸ் நம்ம இந்தியா எனிமியா இருந்தோம்னா, அவன் எந்த லெவலுக்கும் போவாங்க. மொசாதோட நோக்கம் என்னன்னா, தான் தான் அழியறத பத்தி கூட அவங்க தே டோன்ட் கேர். ஸோ என்னன்னா வந்து உள்ள போய் புகுந்து, அந்த ஆட்களுடைய ஒண்ணா இருந்து இஸ்ரேலுக்காக வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி கமிட்மெண்ட் உள்ள கண்ட்ரி தான் இஸ்ரேல். நாட்டுப்பற்று இஸ்ரேலுக்கிட்ட அதிகம். நம்ம நாட்டை கம்பேர் பண்ணும்போது இஸ்ரேலுக்கிட்ட நாட்டுப்பற்று அதிகம். ஏன்னு கேட்டா, அவன் நாட்டுக்காக உயிரே விடுவான். ஸோ இதுதான் வந்து இஸ்ரேலுடைய பேக்ரவுண்டு. இதுல என்னென்ன இன்னொரு ஒரு 80ஸ்க்கு முன்னாடி இது ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு வெஸ்ட் ஏசியாவில் நீங்க பேப்பர் படிச்சாலும் தெரியும். ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான நேச்சுரல் கேஸ், அதே மாதிரி வந்து பெட்ரோல், ஆயில் வந்து ரொம்ப ஓவர் அங்க இருக்கு. இந்த ஆயிலையும் இந்த நேச்சுரல் கேஸையும் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது வந்து குறிப்பா வந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு முக்கியம். பிகாஸ் மற்ற எல்லா முஸ்லீம் கண்ட்ரியும் அது பக்கம் உள்ள முஸ்லீம் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா வச்சுங்க, மற்ற எல்லா கண்ட்ரியும் இந்த இங்க பாருங்க, இந்த யுஏஇ, இங்க இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யுஏஇ, பஹ்ரைன், குவைத்து, எல்லாமே துபாய், இவங்க எல்லாமே அமெரிக்காவுடைய ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ். ஆனா இந்த ஈரான் மட்டும் என்ன பண்றான் வந்து, ஈரான் மட்டும் வந்து அவன் வந்து இதுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதனால இவங்களுக்கு கான்ஃபிளிக் வந்துருக்கு. இந்த கான்ஃபிளிக் வரதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த கான்ஃபிளிக் வந்து என்னாச்சுன்னா, மொசாது வந்து ஈரானுக்குள்ள நுழைஞ்சு உளவு பார்க்கறது, ஈரான் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க வந்து இவங்களை அட்டாக் பண்றது, இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுன்னா ஈரான் வந்து பனிஜை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இல்லாம ஈரான் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து தே ஸ்டார்டட் டெவலப்பிங் நியூக்ளியர் ஆக்டிவிட்டிஸ். ஐ மீன் நியூக்ளியர் பாம், நியூக்ளியர் மிசைல், இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா தே ஸ்டார்டட் டூயிங். இது வந்து என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி, இவங்க நியூக்ளியர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நியூக்ளியர் பாம்ஸோ அதில் வந்து பண்ணிட்டாங்கன்னா நம்ம நாட்டுக்கெல்லாம் நம்மளை அடிச்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே பெரிய கண்ட்ரி, அந்த வெஸ்ட் ஏசியாவில் பெரிய கண்ட்ரி. நம்ம சவுதிக்கு அடுத்து வந்து நம்ம கிட்டத்தட்ட ஈக்குவலாக உள்ள கண்ட்ரி ஈரானு. ஸோ என்னன்னா, இந்த அவன் வந்து இந்த நியூக்ளியர் இது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு வந்து இஸ்ரேலும் யூஎஸ் வந்து கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன் போடுறாங்க, நீங்க வந்து என்ன வேலையும் பண்ணிக்க, ஆனால் யூ ஷுட் நாட் டெவலப் தி நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஆனா அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, ஈரான் என்னுடைய என்னுடைய நாடு, என்னுடைய சாவரனிட்டி, ஐ ஹேவ் டு டெவலப், நான் பண்ணி தான் ஆகணுன்றது வந்து இவனுடைய ஸ்டாண்டர்ட். ஸோ இதனால இந்த கான்ஃபிளிக் வந்த உடனே என்னாச்சுன்னா, இது ஏன் வந்து இஸ்ரேல் வந்து எதுக்குறான்னு சொன்னா, ஈரான் கையில வந்து அணுகுண்டு, ஐ மீன் இந்த நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா இஸ்ரேலை தரமட்டாக்கணும். உங்களுக்கு தெரியும், அணுகுண்டு ஒரு தடவை போட்டாங்களா அந்த இடத்துல எதுவுமே வராதுன்றது தெரியும். உங்களுக்கு தெரியும், ஹிஸ்டரியில் படிச்சிருக்கீங்க. ஹீரோஷிமா, நாகசாமி, ஜப்பான்ல வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து அமெரிக்கா போய் வந்து போட்டது. இன்ன வரைக்கும் வந்து அங்க ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ அதனால என்னாச்சுன்னா, இவங்களுக்கு இந்த பயம் உண்டு. யாருக்கு? இஸ்ரேலுக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எப்ப பாரு வந்து யூஎஸ் வந்து
அவங்க வந்து தங்களுடைய உதவிக்கு அழைச்சிக்குவாங்க. இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்படி போயிருக்கு. இப்படி இந்த பிரச்சனைகள்லாம் முன்னாடி அமெரிக்கா வந்து ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றான். ஒரு ஒரு ஷான் வந்து ஒரு 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 அவன் ஈரான் ஆட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்னடான்னா அமெரிக்கா சொல்படி எல்லாம் கேட்பான். அமெரிக்கா சொல்படி எல்லாம் கேட்பான். இது வந்து என்னன்னா வந்து அங்க உள்ளுக்குள்ள புரட்சி வருது. என்னடா இது மாதிரி அமெரிக்கா ஸ்பான்சர் நம்ம நாடே இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம இந்தியா வந்து சப்போஸ் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்து டாமினேட் பண்ணி நம்ம மக்கள்லாம் கோவப்படுறோம்ல. அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா அந்த ஷா கவர்மெண்ட் இவங்க ஓவர் த்ரோ பண்ணிடுறாங்க. ஓவர் த்ரோனா ஐ திங்க் புரட்சி ரெவல்யூஷன் வந்து வெளியேற்றிடுறாங்க. வெளியேற்றின பிறகுதான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் பப்ளிக்னு சொல்லிட்டு அந்த ஐஆர்ஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மிலிட்டரி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா தனக்குன்னு வந்து ஒரு சுப்ரீம் லீடர் வச்சுக்கிறாங்க. அயத்துல்லா கொமேனின்னு ஒருத்தருக்கு ரீசெண்டாக வந்து இந்த பிப்ரவரி 28th வந்து நடந்த வாரில் வந்து என்னாச்சுன்னா அவர் இறந்துட்டாரு. அவருடைய ஃபியூனரல் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ கரண்டாக வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பரில் படிச்சிருக்கீங்க, ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்னன்னா அந்த அயத்துல்லா கமேனி வந்து சுப்ரீம் லீடர். அவர் சொன்னார்னா எதை வேணாலும் செய்வாங்க. ஆச்சுங்களா? இந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த இவங்களுக்கு வந்து அமெரிக்காவுக்கு இன்னும் கோவம் வருது. என்ன இவங்க மட்டும் பண்ணிய மாட்டேன்றாங்களே. அதாவது வந்து குவைத்து கண்ட்ரோலுக்கு வந்துட்டான், பஹ்ரைன் வந்துட்டான், அதே மாதிரி வந்து நீங்க கத்தார் வந்துட்டான். கத்தார்லாம் வெரி ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி வித் அமெரிக்கா. கத்தார் வந்துட்டான். அந்த மாதிரி வந்து சவுதி அரேபியா ஃப்ரெண்ட்லியா இருக்கான். இவன் ஒருத்த மட்டும் மாட்டான். இந்த அந்த அந்த ரீஜனுக்குள்ளே உங்களுக்கு ப்ராப்ளம். இந்த ரீஜனுக்குள்ள ப்ராப்ளம் போது என்ன பண்றாங்கன்னா இதை நம்ம எப்படியா கர்டைல் பண்ணணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலும் யூஎஸ் சேர்ந்துக்கிட்டு அவங்களை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. என்னன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஹமாஸ்னு ஒரு தீவிரவாதிகள். அவங்க வந்து இந்த பாலஸ்தீன அவங்களுடைய இந்த பகுதியில் தான் வந்து இந்த 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 பகுதியில் தான் இருக்காங்க ஹமாஸ் தீவிரவாதிகள். இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டான வேலை செய்யறாங்க. காரணம் முஸ்லிம்ஸ் எப்படியாவது இஸ்ரேல் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி அவங்களுடைய நோக்கம். இதுக்கு ஃபண்டிங் பண்றது யாரு? ஈரான். ஆச்சுங்களா? ஈரான் ஃபண்டிங் பண்றான். ஸோ இது வந்து இஸ்ரேலுக்கு நாளுக்கு நாள் வந்து டென்ஷன் ஆகுது. என்ன இப்படி பண்றாங்களே, இந்த மாதிரி வந்து இவங்க அதே மாதிரி ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்ன பண்ணிச்சுன்னா ஒரு இஸ்ரேல் பார்டர்ல வந்து தெர் வாஸ் எ மியூசிக் பார்ட்டி, இந்த பார்ட்டி. அதுல வந்து என்ன பண்ணுது, ஹமாஸ் தீவிரவாதிகள் வந்து அடிச்சு ஒரு குண்டை போட்டு ஒரு தே கேப்சர்டு 250 பீப்புள், 250 பேரை சாகடிச்சுட்டு நிறைய பேரை கேப்சர் கொண்டு போயிட்டான். அப்பதான் இஸ்ரேல் வந்து பயங்கரமான வந்து இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்ரேலுடைய திறமை என்னன்னா எவ்வளவு தொலைவுனாலும் போய் அடிப்பாங்க. நாட் ஒன்லி வந்து 2000 கிலோமீட்டர்னா கூட இஸ்ரேலுக்கு வந்து பெரிய கெப்பாசிட்டி வந்து இஸ்ரேலுடைய வெரி ஸ்ட்ராங் இன் த மிலிட்ரி. வெரி வெரி ஸ்ட்ராங். அவனுடைய ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரே பண்ண முடியாது. இப்போ நாளைக்கு வந்து சப்போஸ் வந்து நம்ம இந்தியாவை அட்டாக் பண்ண முடிவு பண்ணிட்டான்னா அவன் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அட்டாக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி திறமை உள்ளவங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ண உடனே இவங்க வந்து ஈரான் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு 12 நாள் வார் நடந்தது. 12 நாள் வார். ஈரான் என்ன பண்றாங்கன்னா நிறைய வந்து மிசைல்ஸ் அனுப்புறாங்க. மிசைல்ஸ்னா உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து மிசைல்ஸ் வந்து எதுவும் அன்மேன்டு, அதாவது எப்படின்னா மக்கள் இல்லாத நம்ம ட்ரோனு, அதே மாதிரி வந்து மிசைல்ஸ்னா இங்கேருந்து ஃபயர் பண்ணாங்களா கரெக்டாக அந்த டார்கெட் போய் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி போட்டு கொஞ்ச நாள் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ என்னன்னா இந்த டென்ஷன் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு இந்த டென்ஷன் எப்படி இருந்துட்டு இருக்கு? பிகாஸ் ஈரானை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னொன்று என்ன பயம்னா இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க வந்து ஒரு அணுசக்தியை டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கண்டிப்பா அந்த ரீஜன், இந்த ரீஜன் ஈராக், இந்த ரீஜன் கம்ப்ளீட் ரீஜன்ல வந்து அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இது என்னன்னா இந்த ரீஜனோட முக்கியத்துவம் என்னன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஆயில் இருக்கு, நேச்சுரல் கேஸ் இருக்கு. ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து உலக பொருளாதாரத்தை டிசைட் பண்ணுது. இன்னைக்கு நாமளே வந்து பாத்தீங்கன்னா டீசலோ பெட்ரோலோ கிடைக்கலாம் பிரச்சனை வந்துடும். ஸோ இதை வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்றோம், இதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறான். அதனால தான் ஈரான் எப்படியே பணி வைக்குன்னு சொல்றான். அதுக்கு என்ன காரணம் சொல்றான், நீ வந்து அமெரிக்க நியூக்ளியர் இது தயாரிக்கிற, அதை வந்து நீங்க நிறுத்தணும்னு சொல்றான். அமெரிக்கா புட்டிய கண்டிச்சு அவன் என்ன, நோ, நாங்க எங்களுடைய பாதுகாப்பு தயார் பண்றோம், நீ யாரு கேட்கறதுன்னு இவங்க பண்றாங்க. ஸோ இப்படி போகும்போது தான் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவங்களை அட்டாக் பண்றாங்க. யார் அட்டாக் பண்றாங்க? ஈரான் என்ன பண்றான், திரும்பி அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து அடிக்கிறான். திரும்ப என்னன்னா இதுல இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த வளைகுடா நாடுகள்னு சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே தான். இங்க இந்த நாடுல வந்து கத்தாரு, பஹ்ரைன், குவைத்து, எல்லா இடத்துலயும் அமெரிக்கா பேஸ் வச்சிருக்கு. அமெரிக்கா பேஸ்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நாடு இருக்கு.
ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு அமெரிக்கா பேஸ் இடம் கொடுத்தோம்னா அமெரிக்கனோட மிலிட்ரி வந்து கெப்பாசிட்டி வச்சுக்குவோம். எதுக்கு வச்சுக்குவான்னு சொன்னா இங்க இருந்து பக்கம் உள்ள கண்ட்ரி அடிக்கிறதுக்கு ஒன்று வசதி. ஏன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா வந்து எங்கேயோ இருக்கு, கிட்டத்தட்ட 18,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, இங்க வர முடியாது இல்லையா? அதனால அமெரிக்கா இங்க இருக்க அமெரிக்கா வந்து இங்க எல்லாத்துலயும் பேஸ் வச்சிருக்கான், மிலிட்ரி பேஸ் வச்சிருக்கான். இந்த மிலிட்ரி பேஸ் மூலமா என்ன பண்றான்னு சொன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு கண்ட்ரி அடிக்கணும்னா போய் டக்குன்னு அடிச்சிடும். உங்களுக்கு தெரியும் 1983 குவைத் மேலே அமெரிக்கா அடிச்சான். அப்பெல்லாம் உங்களுக்கு நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க. குவைத் வார் இருந்தது 1983 குவைத், யூஎஸ் குவைத் வார். ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருந்தார், அவர் தான் போயிட்டு வந்து அட்டாக் பண்ணார். ரொம்ப பாதிப்பு அதிகம். எல்லாமே அமெரிக்காவுடைய மெயின் நோக்கமே அந்த ஆயிலை கேப்சர் பண்ணும், அந்த கண்ட்ரியை தன்னுடைய கண்ட்ரோல் வச்சுக்கணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இதுல ஒன்றும் பாலிடிக்ஸே கிடையாது, ஒன்றும் பாலிடிக்ஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சுன்னா இந்த அமெரிக்கா பேஸை பூரா வந்து இவன் ஈரான் வந்து இவன் அட்டாக் பண்றான். என்னன்னா ஈரானால வந்து நேரா போய் அட்டாக் பண்ண முடியும். அவன் என்ன நினைக்கிறான்னா நீ வந்து இந்த பார்டர்ல இருந்தா இந்த பார்டர்ல இருந்தா குவைத்து, பஹ்ரைன், கத்தாரு, இங்க தோஹா, இந்த இதுல இருந்தா நீங்க அட்டாக் பண்ற. ஸோ நான் அதை திருப்பி அட்டாக் பண்றேன்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஈரான் வந்து நிறைய மிசைல்ஸ், அவங்களும் ஈக்குவலா மிசைல்ஸ், ரொம்ப டிராஸ்டிக்கான மிசைல் தான் அடிக்கிறாங்க. ஸோ கான்ஃபிளிக் போக போக என்ன ஆகுதுன்னு சொன்னா அமெரிக்கா வான் பண்றான். என்ன வான் பண்றான், நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களை அழிச்சிடுவேன், உங்க நாகரிகத்தை பூரத்தையும் அழிச்சிடுவேன். என்ன கிட்டத்தட்ட ஈரான் வந்து உருவாகி எப்பயோ செகண்ட் செஞ்சுரிக்கு மேல அது ஈரான் உருவாகி, ஏன்னா இஸ்லாம் செவன் செஞ்சுரி இருக்கு, 7th செஞ்சுரி தான் இஸ்லாம் உருவாகுது. ஸோ அந்த 7th செஞ்சுரிக்கு அப்புறம் இந்த கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், ஒரு 13 நூற்றாண்டுகள் வந்து நீங்க வந்து கடந்து வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன பண்றாங்கன்னா உங்களை அழிச்சிடணும்னு இவங்க பயப்படல. இவங்க ஏன் பயப்படலன்னு சொன்னா அவன் வந்து ஈரான் வந்து இந்த 20 வருஷமா பிரச்சனை இருக்கிறதுனால they started manufacturing missiles. மிசைல்ஸ் எல்லாம் மிசைல்ஸ் அண்டர் கிரவுண்டு வந்து இதெல்லாம் வச்சு பூரா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டான். ஸோ இது யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஈரானுடைய ஃப்ரெண்ட்லி கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, சைனா ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, டு சம் எக்ஸ்டென்ட் இந்தியா ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. ஏன்னா இந்தியா எப்பயுமே வந்து இந்தியா வந்து இஸ்ரேலோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஈரானோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ என்னன்னா வந்து இவன் நிறைய வந்து இதுதான் அவங்களுக்கு சந்தேகம், இந்த மாதிரி வந்து மிசைலை வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ரீஜனை ஒழிச்சிருவான்றதுனால தான் வந்து தே ஹேவ் இஷ்யூஸ். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து என்னன்னா இது அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பேப்பர்ல படிச்சிருப்பீங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் சொல்லிட்டு. இது என்னன்னா இந்த பாயிண்ட் தான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் சொல்லுவாங்க. அது வந்து இந்த நாட்டில் உள்ள ஆயில் கேஸ் எல்லாம் வந்து இந்த வழியாக தான் எல்லா நாட்டுக்கும் போகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் தி நேச்சுரல் கேஸ் வேர்ல்டு ரிக்வயர்மெண்ட், 20% ஆஃப் த நேச்சுரல் கேஸ், 25% ஆஃப் த ஆயில், இது எல்லாரும் இந்த வழியாக தான் போகும். இவன் என்ன பண்ணுறான்னா ஈரான் வந்து இந்த இடத்த பிடிச்சிக்கிறான். இந்த இடத்த பிடிச்சி என்ன பண்ணுறான், எவனும் போகக்கூடாது. அங்கே வந்துச்சுன்னா கப்பல் கிட்டத்தட்ட எந்த இது கப்பல் யூஎஸ்க்கும் போது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் யூஎஸ்க்கும் போது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் வருது, எல்லா நாட்டுக்கும் போகுது. ஏன்னா இங்க இருந்தா மெயின் பாயிண்ட் இப்படி போகணும். ஸோ இந்த பாயிண்ட் பிடிச்ச உடனே இஸ்ரேலுக்கு வந்து பயங்கரமான பிரச்சனை வரும். என்ன வருதுன்னு சொன்னா இப்படி பண்ணா நம்ம நாட்டு மற்ற பொருளாதாரம்லாம் பாதிக்கும், விலை ஏறும். ஸோ ஆனா இப்போ இதை பிடிக்கிறதுனால ஈரானுக்கு மட்டும் பிரச்சனையா அல்லது வந்து இஸ்ரேலுக்கு மட்டும் பிரச்சனையா, யுஎஸ்க்கு மட்டும் பிரச்சனையா, என்ன இம்பாக்ட், அதனுடைய தாக்கம் என்ன, அதை நம்ம கொண்டு. இப்போ as I told you 20% of the natural gas, 25% of the world requirement oil is passing through the state of Hormuz. அப்படி வரும் பொழுது இதை நிறுத்தின உடனே என்ன ஆகுதுன்னா எல்லா கண்ட்ரிலையும் வந்து எல்பிஜி இது ஷார்டேஜ் வந்துச்சு. இந்தியாவிலேயே தெரியும் நினைக்கிறேன், எல்பி ஷார்டேஜ் வச்சு, வெஹிக்கிளுக்கு வந்து பெட்ரோல் கிடைக்கல. அதே மாதிரி இதை பேஸ் பண்ண வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அவுட் ஆகணும்னு என்னாச்சுன்னா அங்கங்கே விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இந்த விளையாட்டுறதை வந்து யூஎஸ் வந்து தாங்க முடியல. என்ன காரணம்னு சொன்னா அவங்களுக்கும் அங்கிருந்து போகுது ஆயில். இவங்களுக்கு வந்து யூஎஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் ஆயில் வந்து இங்கிருந்து யூஎஸ்க்கும் போகுது. ஏன்னா பிகாஸ் தேர் த மேஜர் சப்ளையர்ஸ். குவைத்து, இந்த பஹ்ரைன், கத்தார், ஸோ சவுதி அரேபியா, இவங்க தான் மேஜர் சப்ளைஸ், வேர்ல்டுலேயே மேஜர் சப்ளை. உங்களுக்கு தெரியும், அதாவது எப்படின்னா இந்த பகுதி மட்டும்தான் ஆயில் டெபாசிட்டட் பகுதி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது நம்ம சப்போஸ் அந்த கண்ட்ரோலுக்கு வழித்தடம் இருக்கு, அந்த வழித்தடத்தை ஈரான் பிடிச்சி வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கல, அப்போ ஈரான் வில் டிக்டேட் என்ன பண்ணணும்னு சொன்னா நான் போனால் எனக்கு ஒரு கப்பலுக்கு இவ்வளோ வாடகை கொடுக்கணும், இவ்வளோ இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ இது என்னன்னா இன்னும் வந்து யூஎஸ் வந்து இன்னும் கோவமாகுது, எப்படியாவது முடிச்சிடணும் ஈரான் நினைக்கிறேன். ஆனால் ஈரானுடைய நிலப்பரப்பு ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் பாதி ஆச்சுங்களா. கேள்வி ஷேர் தி புள்ளி வரும்.
அந்த புள்ளிவரத்து ஈரானை பார்க்கும்போது அவளை ஈஸியாக வந்து ஈரானை வந்து ஜெயிச்சிருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து தள்ளி இருக்கு, இஸ்ரேல் சின்ன நாடு, அவளை சீக்கிரம் வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை அடிக்க முடியாது. ஸோ இந்த கண்டிஷனால என்னாச்சுன்னா அதுக்கு ஈரான் வந்து துணிஞ்சிருக்கான். என்ன காரணம்னா அவனுக்கு இன்டைரக்ட் சப்போர்ட் வந்து ரஷ்யா கிட்டையும் சீனா கிட்டையும் கிடைக்குது. ஏன்னா பிகாஸ் தேர் ஃப்ரெண்ட்லி, அவங்களுக்கு தேவைப்படுற ஆயுதங்கள், தேவைப்படுற வந்து சப்போர்ட் இதெல்லாம் வந்து தயாராக இருக்காது. ஸோ இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க சொன்னால் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் முடிச்சோடனே அமெரிக்கா ஒரு முடிவு வராங்க. என்ன முடிவு வராங்கன்னா இதை நம்ம பிடிச்சி வச்சுட்டா வேர்ல்டு எக்கனாமிக் பாதிக்கும், நிறைய கண்ட்ரி நம்மளுடைய ஃப்ரெண்ட் நமக்கு சாதகமான கண்ட்ரி கூட வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆயில் கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுறோன்னா சரி நம்ம வந்து ஒரு போர் நிறுத்தம் ஒப்பந்தம் பண்ணுவோம். ஸோ ஜூன் மாதம் இப்போ லாஸ்ட் மந்த்து ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வராங்க. போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிஷன் போடுறாங்க. அதுக்கிடையில் என்ன பண்ணுச்சுன்னா இந்த இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸை வந்து ஈரான் வந்து அங்கே இருக்கிற கப்பல் மேலே வந்து நிறைய கப்பலை கண்ட்ரோல் பண்ணோடனே அமெரிக்கா தன்னுடைய ஃப்ளீட்ஸ் தான் மிகப்பெரிய போர்க்கப்பல்கள் அதை வந்து இந்த ஏரியா கொண்டாந்து வைத்தார். வாட் இஸ் ஸோ இதெல்லாம் தான் வந்து வந்து உங்களுக்கு முக்கியமாக வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சண்டைகள் வந்து இந்த ஆயிலில் வரும், வாட்டரில் வரும், அதே மாதிரி இந்த உணவு பற்றாக்குறையில் தான் சண்டை வரும், மற்ற எதுலேயும் வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா நாடு பிடிக்கிறதெல்லாம் எல்லா நாடும் கேபபிள் ஆஃப் எல்லா நாடும் இப்போ நாம் நினச்சோம்னா பாகிஸ்தானை பிடிச்சிடலாம், அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆனால் அவங்க எப்படி நம்ம ஏதாவது சப்போஸ் நம்மளோட இன்சுலேஷனோ நம்ம பிரச்சனை அட்டாக் பண்ணாங்களா நம்ம பிரச்சனை அட்டாக் பண்ணாங்களா நமக்கு வந்து நம்ம டெல் பண்ணணும். ஸோ நம்ம என்ன இதில் பாடம் தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் இந்த ஈரான் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களுடைய பரப்பில் ஒரு கொஞ்சம் பகுதி தான் மக்கள் வாழ்கிறாங்க, மற்ற இடம்லாம் பூரா ஆயில் ரிசர்வ். இந்த ஆயில் ரிசர்வ் மூலிமா அவங்க வந்து வேர்ல்டு எக்கனாமிக்கு வந்து பெரிய லெவல். ஆனால் ஜிடிபின்னு கம்பேர் பண்ணும் பொழுது இஸ்ரேல் நல்லா இருக்கும். இஸ்ரேலுடைய தனிநபர் வருமானம் கிட்டத்தட்ட $50,000, ஈரானில் இப்போ 4,500. இந்தியா வந்து 2,500 தான், இந்தியா 2,500 தான் $. கம்பேர் பண்ணிக்கிட்டீங்களா? நம்மளுடைய தனிநபர் வருமானம் பிகாஸ் ஆஃப் த பாப்புலேஷன் 140 கிட்டத்தட்ட 144 கோடி பாப்புலேஷன். நமக்கு வர வருமானத்தை டிவைட் பண்ணோம்னா நமக்கு $. மதிப்பு 2,500. ஈரானுடைய வந்து ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4,500. இஸ்ரேலுக்கு வந்து $50,000. ஸோ இது புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து இவங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த ஜிடிபி வந்து பர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் கூடினா தான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பவர் இருக்கும், நிறைய வந்து வெஹிக்கிள் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், குழந்தைகளை படிக்க வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து என்னென்னா ஒரு நாட்டுடைய வளர்ச்சி வந்து ஜிடிபி ரொம்ப 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 முக்கியமானது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நம்ம நாடு வந்து 3rd இருக்குது. இப்போ ட்ரை பண்ணுறாங்க, ஏதோ மேலே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. சைனா வந்து நம்பர் 1 இருக்குது, யூஎஸ் நம்பர் 1, சைனா நம்பர் 2, நம்ம பக்கம் வந்துட்டோம். அதனால தான் வந்து ஜிடிபினா இந்த ஜிடிபி பேஸ் பண்ணி தான் வந்து என்னென்ன ஜிடிபினா என்ன, நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிற தொழில்கள், நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிற சர்வீசஸ்ஸு, அதே மாதிரி இதெல்லாம் மொத்தம் டோட்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய இவ்வளோ கெப்பாசிட்டி உற்பத்தி பண்ணுறோம். நாமளே சொல்கிறோம்னு வச்சுங்களேன், சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நிலம் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து நிலத்தில் வந்து நீங்கள் வந்து எனிபடி சொன்னீங்க லேண்ட், சப்போஸ் ஒரு கிராப் நல்ல பம்பர் கிராப் வச்சுன்னா இந்த வருஷம் எனக்கு பணம் கிடைக்கும், இதை வச்சு நான் டெவலப் பண்ணலாம். அந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் அப்படி தான் பேஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்னா இப்போ இந்த 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 ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் தான் நியூஸ் ரொம்ப முக்கியமான நியூஸ் தான் ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் தான். கிட்டத்தட்ட பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதமும் இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் பற்றி தான் நிறைய பேசியிருக்காங்க. நமக்கு வர கப்பல்கள் கூட அங்கேருந்து தான் வருது. ஆச்சா, நமக்கு என்னென்னா இதனோட இம்பேக்ட் என்னென்னா நமக்கு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து அங்கே ஒரு 20% வருது. நம்ம பற்றாக்குறை ஏற்பட்ட உடனே நம்ம நாட்டில் வந்து என்னச்சுன்னா நேச்சுரல் கேஸை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் ஆல் ஆஃப் சடன் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நம்ம ஒரே ஒரு நாட்டை வந்து நம்பிட்டு இருக்கோம். இப்போ நம்ம உற்பத்தி பண்ணணும்னா நாம் புதுசாக ஆயில் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும், அங்கே போய் வந்து ட்ரில்லிங் போடணும், நிறைய கான்ட்ராக்ட்ஸ் விடணும், பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து என்னாச்சுன்னா இது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ். ஸோ இதை நல்ல சுமூகமான முறையில் வந்து வேர்ல்டு லெவலில் இதை முடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவன் என்ன கண்டிஷன் போட்டிருக்கான்னு சொன்னால், நீ வந்து உன்னுடைய அதாவது ஒரு நியூக்ளியர் ப்ரோக்ராம் பண்ணுறது யுரேனியம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யுரேனியத்தை வந்து செறிவூட்டுவாங்க, அதுதான் வந்து அந்த அணுகுண்டெலாம் தயாரிக்க முடியும். நம்மளும் வச்சுருக்கோம், கல்பாக்கத்தில் இருக்குது, இதில் வந்து இதில் நம்ம தூத்துக்குடியில் கூட இதில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் நீங்கள் இவங்க என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா நீங்கள் அந்த யுரேனியத்தை வேற ஆள்கிட்ட கொடுத்துடணும், நீங்கள் டெவலப் பண்ணக்கூடாது. ஆச்சா,
நீங்க வந்து அவன் என்ன சொல் நீங்க டெவலப் பண்ணக்கூடாது கண்டிஷன் போடலாம். அதுக்கு வந்து ஈரான் இப்போ ஓரளவுக்கு ஒத்து வரான். ஈரான் வந்து ரைட் ஓகே, நமக்குள்ள சண்டை வந்துருச்சு, நம்ம 2 பேரும் வந்து நம்ம கண்டிஷன் ஒத்து வரான். ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா, உங்களுக்கு நீங்க சிவில் சர்வீஸ் எழுதுறதுனால, இந்த மாரி பிரச்சனைகள் வந்து நீங்க வந்து ஒரு கன்சைஸா நம்ம ஒரு கோர்வையா படிச்சுக்கணும். என்ன மெயின் ரீசன்? நீங்க எழுதும்போது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கங்களேன், இதெல்லாம் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி எழுத முடியாது. நீங்க வந்து படிச்சு, யூ ஷுட் ரீட் அண்ட் கான்செப்டுவலைஸ் பண்ணி, யூ ஹேவ் டு ரைட் இன் யுவர் ஓன் லாங்குவேஜ். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அத உங்க லாங்குவேஜ் கொண்டு வரணும். அப்பதான் என்னன்னா, யூ வில் கெட் மோர் மார்க்ஸ். ஆச்சுங்களா? ஸோ இது இந்த வருஷம் கண்டிப்பா வர எக்ஸாம்ல கண்டிப்பா ஒரு டாமினன்ட்டா கேட்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இந்த இஸ்ரேல் வார். பட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இதோட இஸ்ரேல் அடங்கிடுமானா அடங்காது. அவங்க எப்பயுமே என்ன பிகாஸ் சின்ன நாடு, அவங்கள தொந்தரவு பண்றாங்க. இவங்க போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சின்ன சின்ன போர் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் மேஜர் பிரச்சனை இந்த இந்த ஆயில் பிரச்சனை தான். இந்த இடத்துல வந்து ஆயில் பிரச்சனை தான் மேஜர் பிரச்சனை. ஆயில் பிரச்சனை மனசுல வச்சுக்கிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன சொல்றாங்கன்னா, நீ அணுகுண்டு டெவலப் பண்ற. அணுகுண்டு டெவலப் பண்ணேன்னா வந்து அது வந்து உலகத்துக்கு பாதிப்பு, அந்த ஏரியாவுக்கு பாதிப்பு. அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அடிப்படை என்ன ஆயில். அந்த ஆயில வந்து இவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப அமெரிக்கா வந்து அந்த ஈராக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டான்னு வச்சுக்கலாம். என்னன்னா, அவன் ஏன் அந்த சுப்ரீம் லீடரை சாகடிச்சான்னு சொன்னா, அவனை கொன்னுட்டு இவங்களா ஒரு லீடரை நியமிச்சு அந்த கண்ட்ரிக்கு ஹெட்டா வச்சிருக்கு. அப்ப என்ன ஆகணும்? அந்த ஆயில் ஃபீல்டு அங்க இருக்க எல்லாத்தையும் இவங்க இவங்க டாமினேட் பண்ணலாம். இதுதான் நாடுபிடி போராட்டம் சொல்லுவோம். நம்மள எப்படி பிரிட்டிஷ்காரன் எப்படி பண்ணா சொல்லுங்க? அங்கங்க வந்து இறங்கி நம்ம மக்களை வந்து அடிமைப்படுத்தினாங்க. அந்த மாதிரி யுஎஸ் ட்ரை பண்றோம். ஆச்சுங்களா? இதனால தான் இந்த இந்த ஏரியாவுக்குள்ளே பதட்டமா இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் ஏசியாவில் வந்து பதட்டமா இருக்குது. மெயின் காரணம் இதுதான் மெயின் காரணம் பதட்டமா இருக்கு. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். நாம இதை நோட்ஸா வந்து ஒரு 2, 3 பேஜுக்கு நான் டைப் அடிச்சு உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க எல்லாம் படிச்சு பாருங்க. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் இருந்து பேக்ரவுண்ட்ல பாருங்க. அதுல என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா, சிவில் சர்வீஸ் கேண்டிடேட் வந்து கரண்ட் இஷ்யூஸ்ல கொஞ்சம் தெளிவா இருக்கும். இப்ப இந்த வாரம் நம்ம இன்னும் ஒரு செஷன் எடுப்போம். இன்னும் இந்த ஈரான் ஈராக் பத்தி இன்னொரு செஷன் ஒரு நாளைக்கு பேசுறேன். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இன் அண்ட் அவுட் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நீங்க சப்போஸ் உங்களை நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், சார் இதான் பிரச்சனை சொல்ல தெரியும். அப்பதான் நீங்க எழுத முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ மீன் யூ ஹாவ் டு கான்செப்டலைஸ். யூ அப்படியே சீரியஸா என்ன பிரச்சனைலாம் வந்துச்சு. அப்ப அதுக்கு தான் சொல்றது, வி ஆர் அட்வைசிங் யூ டு ரீட் த நியூஸ் பேப்பர். இன்னைக்கு கூட நியூஸ் பேப்பர் வந்து தமிழ்ல வந்திருக்கு, இங்கிலீஷ்ல வந்திருக்கு. ஸோ நியூஸ் பேப்பர் இம்பார்ட்டன்ட். இந்த நியூஸ் பேப்பர் வச்சு தான் நான் சொல்றேன். நான் படிச்சுதான் சொல்றேன். இதுல ஒன்றும் ஐ ஹவ் நாட் ரெஃபர் எனி புக் ஆர் அதர் திங். பியூர்லி வாட் எவர் ஐ ஸ்போக்கன் டு யூ, இட் இஸ் ஒன்லி த்ரூ நியூஸ் பேப்பர். ஓகே, ஸ்மால் டேட்டா வேணா ஐ டேக்கன் கம் ஃப்ரம். ஆனா நியூஸ் பேப்பரை படிச்சீங்கன்னா உங்களால கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது விரிஞ்ச ஒரு ஸ்கை வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தான். என்னன்னு தெரியல, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க ஒரு ஐஏஎஸ் கேண்டிடேட் வந்து சிவில் சர்வீஸ் கேண்டிடேட், யூ ஹாவ் டு கிவ் மோர் ஃபோக்கஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு இப்போ இதில் ஏதாவது நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு 1/2 hour கூட நம்ம என்ன பண்ணலாம்னா we can interact. ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க, என்ன பிரச்சனை கேளுங்க. கேட்கணும், அதுதான் முக்கியம். நம்ம ஒரு டாபிக் கொடுத்தோம்னா கேட்கணும். யாரோ ஒருத்தரா கேளுங்க, என்ன பிரச்சனை சார், என்ன இது தீருமா தீராதா என்னன்னு கேளுங்க. சர்ச் பண்ணி பார்க்கலான்னு கேட்குறீங்களா இல்லை? ஆ ஆமா, அதான் நான் சொன்னேன். முதல்ல ஈரானும் அமெரிக்காவும் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காங்க. இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. எப்பன்னா ஈராக் வந்து அட்டாக், நான் சொன்ன ஈராக் வந்து ஈரான் அட்டாக் பண்ணும்போது தேவர் ஃப்ரெண்ட்லி. என்னென்ன காலப்போக்கில் வந்து என்னாச்சுன்னா, இந்த இவனுடைய மெயின் நோக்கம் வந்து இஸ்ரேலுக்காக இஸ்ரேலை பாதுகாப்பாங்க. யார்? அமெரிக்கா வந்து இஸ்ரேலை பாதுகாப்பாங்க. என்னன்னா இவன் என்ன சொல்றான், நம்ம நாட்டுக்கு எதிராக தீவிரவாதிகளுக்கு பணம் கொடுக்குறாங்க, அவங்கள என்கரேஜ் பண்றாங்க. ஆச்சுங்களா? 2 அமைப்பு. ஒன்று வந்து அமாஸுங்கிறது வந்து பாலஸ்தீன், எசபல்லாங்கிறது வந்து இதுல எங்க கண்ட்ரி லெபனான்ல எசபல்லா. ஸோ இந்த 2 குரூப்பும் ஆயுதம் மேல்ந்த குரூப். ஸோ இவங்களுக்கு வந்து ஈரான் வந்து சப்போர்ட் பண்றான். ஏன்னா முஸ்லீமு, அவங்க நிறைய பணம் இருக்கு, சப்போர்ட் பண்றான். இதனால என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு இதாகுது. நீங்க சர்ச் பண்ணி பார்த்து கரெக்ட் தான். ஸோ நீங்க பார்க்கும் பொழுது அப்போ நம்ம அதை அப்படியே கான்செப்டைஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட்ல. இப்போ நீங்க இந்த ப்ராப்ளத்தை வந்து ஒரு 1.5 பேஜ் எழுத சொன்னா நீட்டா வந்து எல்லா பாயிண்ட்டும் கவர் ஆகிற மாதிரி எழுது. ஸோ நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டா தான் எழுத முடியும். ரைட்.
எனிபடி? ஸோ பார்த்தீங்கன்னா ஜிடிபி வைஸ் வந்து கம்பேர் பண்ணோம்னா, அதாவது வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. கம்பேர் பண்ணோம்னா இஸ்ரேல் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஆனால் மக்கள் தொகை கம்மி. அவங்ககிட்ட வந்து டெக்னாலஜி ரொம்ப ஹைஃபை டெக்னாலஜி. இன்னும் இன்ஃபேக்ட் இஸ்ரேல் பற்றி சொல்லணும்னா, வறண்ட பிரதேசத்தில் கூட மண் நிரப்பி அது மேலே வந்து விவசாயம் பண்ணுவோம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி. அதுதான் வந்து நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ் கூட தே வெண்ட் அண்ட் ஸ்டடி தட் மெத்தட். எப்படின்னா, அங்கே பூரா பாலைவனமாக இருக்கும். பாலைவனத்தில் தே புட் சாயில் அந்த யூனோ தட் ஈவன் ஸ்டோன்ஸ், பிக் ஸ்டோன்ஸு அங்கே வந்து தண்ணி ஊற்றி சொட்டு நீர் பாசனம்லாம் அங்கே தான் ஃபேமஸ். ஸோ இஸ்ரேல் வந்து என்னாச்சுன்னா, பல பல நாடு இஸ்ரேல் அட்டாக் பண்ணதுனால இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களவே நீங்கள் யாராவது ஒருத்தர் தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களை பண்ணாங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூ ஸ்டார்ட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், யூ ஸ்டார்ட் திங்கிங் நம்ம வந்து ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் சொன்ன மாதிரி வந்து ஐபி ரா மாதிரி சின்பத்துங்கிறது அங்கே இஸ்ரேல் இருக்கு. ஒன்று வந்து சின்பத்துங்கிறது உள்ளூரில் உள்ள உளவு பிரிவு சின்பத். வெளிநாட்டு உளவு பிரிவு மொசாது பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் போர்ஸ். அதில் வந்து ஒரு 10,000 பேர் இருப்பாங்க மொசாதில். அவன் எந்தெந்த கண்ட்ரியில் எங்கெங்கே ஊடுருன்னு தெரியாது. இன்னொரு சொன்னா, ஒரு தடவை வந்து இஸ்ரேல் வீரர்களை ஜெர்மனியில் வந்து ஒரு 10 வீரர்களை வந்து கொண்டுட்டாங்க, இந்த ஃபுட்பால் ஆடின டீம். அந்த கொன்னவனை 5 வருஷம் 7 வருஷம் தொடர்ந்து எத்தனை பேரையும் கொண்டுட்டாங்க இஸ்ரேலுக்காரன். ஒரு 10-12 பேர் வந்து விளையாட்டு வீரர்களை அவங்க அடிச்சுட்டாங்க, கொண்டுட்டாங்க. இதுக்கு பழிக்காக கிட்டத்தட்ட 6 to 7 வருஷம் சேஸ் பண்ணி, அந்த மொசாத் வந்து சேஸ் பண்ணி அவனை போய் எல்லாத்தையும் எவன்லாம் இன்னும் அத்தனை பேர் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். பட் பார்க்கறது அவனுடைய இஸ்ரேல் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ஆனால் இஸ்ரேலோட நம்ம வி ஆர் ஃப்ரெண்ட்லி. இந்தியா இஸ் வெரி மச் ஃப்ரெண்ட்லி. நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து வி ஆர் ஆல்சோ என்கரேஜிங் த யூதாஸ். நம்ம இந்தியாவில் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ நம்ம மேலே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். இன்ஃபேக்ட் வந்து இந்த ரீசெண்டாக நடந்த கான்ஃப்ளிக் முன்னாடி வந்து நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து இஸ்ரேல் போயிட்டார். இஸ்ரேல் போய் வந்து நிறைய இது பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட் இருக்காமா? இல்லையா? ரைட், ஓகே. சரி, ஓகே. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச பொருளாதார பாதிப்பு என்ன வரும் இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கும் வந்து பாகிஸ்தானுக்கு வந்துச்சுன்னா? என்ன பொருளாதார பாதிப்பு வரும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. சப்போஸ் நம்ம ஒரு நமக்கும் இந்த பாகிஸ்தானுக்கு வந்துச்சுன்னா என்ன மாதிரி பாதிப்பு இந்தியாவுக்கு வரும் அல்ல பாகிஸ்தானுக்கு வரும்? ஓகே, படிங்க. நிறைய வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நிறைய வந்து நீங்க பேப்பர் கம்பல்சரி. நீ யாரெல்லாம் பேப்பர் படிச்சீங்க? யாருமே படிக்கல. என்ன பேப்பர் படிச்சீங்க? இந்துவா? கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்களா? ஆ, சரி, ஓகே. நீங்க என்ன பேப்பர் படிச்சீங்க? இந்து தானே நீங்க? படிக்கல. நீங்க இந்து படிக்கிறீங்களா? எவ்வளவு நாள் படிக்கிறீங்க இந்து? இங்க வந்திருந்தா கண்டிப்பா படிங்க. அந்த படிச்சுட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து நீங்க கேளுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம நோட் பண்ணிக்கிட்டு ஒரு செஷன்ல வந்து இந்த மாதிரி வந்து சார் இதெல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பா நான் பண்றேன், கிளாரிஃபிகேஷன் பண்றேன் என்னன்றது. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சிவில் சர்வீஸ் கேண்டிடேட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது இல்லாமல் வந்து நீங்க எஸ்ஏ டைப் தான் வரப்போகுது, ஜிகெல்லாம் எஸ்ஏ டைப் தான் வரப்போகுது. ஸோ எஸ்ஏ டைப்ல வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் நிறைய மார்க் வாங்க முடியும். அது ஒண்ணு. சரி, வேற கிளாஸஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? கிளாஸ் எப்படி இருக்கு? இதெல்லாம் ஓரியன்டேஷன் தான் போயிட்டு இருக்கு, இன்னும் ரெகுலர் கிளாஸ் ஆரம்பிக்கல. என்ன எப்படி, ஹவு டு யூ ஃபீல் த கிளாஸஸ்? நீங்க லேட்டஸ்டா வந்தீங்களா? ஃபர்ஸ்ட் நாள் வந்தீங்களா நீங்க? ஓகே, ரைட். ஏன்னா எப்படி கிளாஸ் போயிட்டு இருக்கு? வெதர் அவர் டியூட்டர்ஸ் ஆர் டீச்சிங் ப்ராப்பர்லி ஆர் எனி டவுட் கேட்குறீங்களா? எப்படி நீங்க வந்து இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப 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 இருக்கணும்.
அட்லீஸ்ட் தினம் ஒரு கேள்வியா, சின்ன கேள்வியா கேட்கணும். ஒரு கேள்வியா கேட்கணும். கேள்வியை கேட்கலன்னா நான் என்ன சொல்லுவேன், ஓகே நீ நல்லா புரிஞ்சுக்கிச்சுன்னு நான் நினச்சிப்பேன். உங்களுக்கு தைரியமா கேளுங்க. இது ஒரு சின்ன குரூப், ஸ்மால் குரூப். ஒன்றும் பெருசா வந்து 100 200 பேர் இல்லை. அதனால வந்து நீங்க வந்து நாங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு 200 300 பேருக்கு சேர்ந்து வந்து லெக்சர் அடிக்க மாதிரி இல்லை. அதனால என்னன்னா நீங்க வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், அதை படிக்கணும். ஆச்சுங்களா? இதை தவிர்த்துட்டு வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு கரண்ட் இஷ்யூ சொன்னேன். இதை தவிர்த்துட்டு நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி இப்பந்தே என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, சின்ன கிளாஸ் புக்கு 6ஆம் கிளாஸ் வந்து யாரெல்லாம் புக்கு வாங்கிட்டீங்க? வாங்கிட்டீங்களா? எத்தனை செட்? ஃபுல் செட் வாங்கிட்டீங்களா? என்சிஆர்டியா? ஓகே. என்னென்ன எந்தெந்த கிளாஸ்? 8th வரைக்கும் இருக்கா? நீங்க ஏன் வாங்கல? அப்படியா? நீங்க இருக்கா? ஓகே. நீங்கம்மா வாங்கிருக்க உடனே வாங்க. வாங்கிட்டு வந்து படிங்க. என்னன்னா அது வந்து உங்களுக்கு, அதாவது என்னன்னா நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சது தான். நீங்க ஏற்கனவே வந்து எல்லாமே ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா? சென்ட்ரல் போர்டில் படிச்சு என்சிஆர்டி தானே புக் கொடுக்குறாங்க. ஸ்டேட் போர்டா? பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாம் சிலபஸ் ஒன்று தான். கொஞ்சம் 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 வித்தியாசப்படும். அதனால வந்து நீங்க வந்து அந்த புக்கு வாங்கி படிங்க. புக்கு படிங்க, பேப்பர் படிங்க, கிளாஸை நல்லா கவனிச்சுக்கங்க. ஆச்சா? டவுட்டு கேளுங்க. மெயினாக வந்து டவுட்டு கேளுங்க. டவுட்டு கேட்டீங்களா மட்டும்தான் வந்து நீ வந்து என்கிட்டே டவுட் கேட்டீங்களா நான் சொல்ல முடியும். என்ன டவுட் இல்லாமல் நான் மெயின்ஸ் ஆரம்பிச்சா சொல்லிட்டேன். இதுதான் கான்ஃபிடன்ட் ரீசன். ஆயில் ரிசர்வ் இருக்கு. அந்த ஆயில் ரிசர்வ் மேலே வந்து அமெரிக்காவுக்கு கண்ணு. ஏற்கனவே வந்து ஈரான் வந்து இது நம்ம ஈரான் வந்து அந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதாக இஸ்ரேல் நினைக்குது. இதை வச்சுக்கிட்டு வந்து இஸ்ரேலுக்காரனும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணுறாங்க. ஈரான் அட்டாக் பண்ண அது ஒரு நாடோட முடியல. அந்த பல நாட்டுக்கு இந்த பிரச்சனை வருது. அங்கே ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, துபாயெல்லாம் நல்ல வளர்ந்த கண்ட்ரி. அந்த கண்ட்ரி மேலே போய் பாம் அடிக்கிறான். யார்? ஈரான். என்ன சொல்கிறான்னா, நீ எதுக்குடா அவங்க அமெரிக்காவுக்கு வந்து நீ ஒய் ஆர் யூ கிவிங் இது ஸ்பேஸ் ஃபார் இது மிலிட்ரி பேஸ் ஏன் கொடுக்குறன்னு கேட்குறான். ஸோ இது வேலிட் ரீசன் தான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஈவன் நம்ம கத்தாரு, பஹ்ரைனு, அபுதாபி, அதே மாதிரி அந்த ஈவன் மற்ற மற்ற கண்ட்ரியுமே முஸ்லீம் கண்ட்ரி தான். முஸ்லீம்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கன்ஸ் வந்து முஸ்லீம்குள்ளே தே ட்ரை டு பிளவு ஏற்படுத்துறாங்க. ஸோ சவுதி அரேபியா பிக்கஸ்ட் கண்ட்ரி, முஸ்லீம் கண்ட்ரி. ஆனால் தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி வித் யூஎஸ். வெரி வெரி ஃப்ரெண்ட்லி வித் யூஎஸ். அவன் தான் போய் தூண்டி விடுறான். நீங்கள் வந்து இவங்க ஈரானை கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, இவங்க எங்களே அடிச்சிருவோம் போல தெரியுது. ஸோ தேர் அல்டிமேட் டார்கெட் இஸ் அவர்ஸ். அதனால் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வாங்கன்னு இவங்க கூப்பிடுறாங்க. ஸோ இதுதான் இந்த கான்செப்டோடைய பேசிக் திங்ஸ். அதாவது கான்செப்ட்னா ஈரானுடைய ஆயில் ரிசர்வ், அவன் இண்டிபெண்டா வந்து ஒரு அணு ஆயுதம் இதே வந்து பிரச்சனையை அமெரிக்கா போய் ஏன் நார்த் கொரியா கிட்ட பண்ண மாட்டேங்கிறான்? வேர்ல்டு லெவல் நார்த் கொரியா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பாம்ஸ் வச்சிருக்கான், போக மாட்டேங்கிறான். காரணம் என்ன? அவன் அங்கே ஒன்றும் கிடையாது. நார்த் கொரியா வந்து அந்த அணு ஆயுதம் மட்டும் தான் வச்சிருக்கான். அவங்ககிட்ட ஒன்றும் எக்கனாமியில் பெரிய ஸ்ட்ராங் கிடையாது. ஆனால் ஈரான் கிட்ட என்னாச்சுன்னா, வித் திஸ் எக்கானமி தே கேன் கோ டெவலப் எனி திங். இப்போ நீ ப்ராப்பராக வந்து என்னாச்சுன்னா, ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொருளாதார பணம் இருக்கிறதுனால நல்ல டெவலப் ஆயிடுவாங்க. ஆச்சுங்களா? அதனால வந்து சென்டிமெண்டலா அந்த கண்ட்ரி வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இஸ்லாமிக் அந்த ஈரான் ரெகுலேட்டரி அந்த ஃபோர்ஸ் வந்து ஐஆர்ஜிசின்னு சொல்லுவாங்க. அது வந்து கரெக்டாக ஸ்ட்ராங் பண்ணி வச்சோம். அவங்க தான் வந்து துணிஞ்சு அடிக்கிறாங்க. அது இன்னொன்று என்ன தெரியுங்களா? இன்னொன்று புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்தியா இருக்குன்னா எல்லாத்துக்கும் டெல்லியில் கமாண்டுக்கு டெல்லியில் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் சண்டைக்கு போவாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், ஈரான் வந்து நம்மளை என்னைக்கு இருந்தாலும் அமெரிக்கா அட்டாக் பண்ணுவான்றதுனால ஈரானை 10 12 பிரிச்சுட்டு அவனுக்கு மிலிட்ரி கமாண்டருக்கு அவனுக்கு உரிமையை கொடுத்துட்டான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டெல்லியே அழிஞ்சாலும் சரி, நீ சதன் கமாண்ட்ல இருக்கிற மெட்ராஸ்காரன் போய் குண்டு வீசலாம். அந்த மாதிரி பர்மிஷன் இதில் கொடுத்துட்டான், ஈரான் கொடுத்துட்டான். என்ன பண்ணிட்டாங்க, நாட்டை 10 12 பிரிச்சுட்டு ஜோனா பிரிச்சுட்டு அந்த ஜோன்ல உள்ள கமாண்டருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டான். அவன் என்ன பண்ணான், ஈவன் தலைவரே செத்தாலும் தே டோன்ட் கேர், தே இமீடியட்லி அட்டாக் தி எனிமீஸ். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ராட்டஜி பை த ஈரான். ஈரான் ஆக்சுவலி திஸ் வார் வெரி ஸ்ட்ராட்டஜிக்கலி வார் பண்ணியிருக்காங்க. ஆச்சா? ஈவன் அமெரிக்கா தாட் தட் ஈரான் வில் பி ஈஸிலி போன், பட் இட்ஸ் நாட் பாசிபிள். அந்த அளவுக்கு பண்ண முடியாது. என்ன காரணம்னா அங்கங்கே டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். அங்கங்கே டெவலப் இதனால இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இன்னும் பெருந்தன்மையாக சொல்லணும்னு சொன்னா, ஓகே ஒரு மத்தியஸ்தம் 12 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு உலக லீடர்ஸ் எல்லாம் வந்து டோன்ட் ஸ்டாப் த வார் பிகாஸ் இட் இஸ் திஸ் வார் இஸ் அஃபெக்டிங் எவ்ரிவேர் இன் தி வேர்ல்டு. ஸோ அதனால வந்து அதை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இதனுடைய சாராம்சம். ரைட். ஓகே.
எது? ம். கண்டிப்பா. கண்டிப்பா வரும். இட் வில் கம் டவுன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா நார்மலா எல்லாம் எவ்ரி ஆயில் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா, நமக்கு ஆயில் வரப்போகுது. நமக்கு வந்து வந்து சேரப்போகுது. ஸோ சேரும்போது வந்து நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும்போது நமக்கு இதுக்கு விலை குறையதான் செய்யும். எந்த பொருளும் நமக்கு ஈஸியா கிடைச்சா விலை குறையதான் செய்யும். மெயினா வந்து என்னன்னா, அதுதான் ஈரான் பண்ண வந்து ஒரு ரொம்ப கிளவர். என்ன பண்ணிட்டா கீழ கண்ணி வெடி வச்சுட்டான். அதாவது அண்டர் கிரவுண்ட் மைன்ஸ். ஸோ என்னன்னா, ஈவன் இந்த ஷிப்ஸ் அங்க பாஸ் பண்றவங்க பூரா பயந்துட்டு போறான். நம்ம கப்பல் வெடிச்சிருமா? பிரச்சனை ஆயிருமான்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் தே அலோட் ஒன்லி ஃபியூ கண்ட்ரி கப்பல் லைக் இந்தியா, ரஷ்யா, சைனா இதான் அலோவ் பண்ணிருக்கான். மத்தெல்லாம் வந்து அவன் அலோவே பண்ணல. ஈவன் அமெரிக்கன் ஷிப்ஸ் ஆர் கேப்சர்டு. இஸ்ரேல் ஷிப்ஸ் ஆர் கேப்சர்டு. ஏன்னா இங்க இருந்தா எல்லாம் சப்ளை போகுது. இங்க இருந்தா சப்ளை போகுது. மேஜர் 25% 1/4 ஆஃப் த சப்ளை ஃப்ரம் தி திஸ் ஃபாலோயிங் கண்ட்ரிஸ். எது எது? நீங்க கத்தார், யுஏஇ, பக்கத்துல பஹ்ரைன் இதெல்லாம் இங்க தான் போகுது. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம். கண்டிப்பா நார்மல்ஸ் ஆகும். ஒன்ஸ் ஈரான் ஈராக் வார் வந்து சாரி ஈரான் இஸ்ரேல் வார் வந்து முடிஞ்சு நார்மல்ஸ் ஆச்சுன்னா the prices in not only in India, other places will definitely come down. அதில் ஒன்றும் no doubt. See, that is why today our oil prices have gone up. பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா 90 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே போச்சு. 95 ரூபா இருந்தது. அதே மாதிரி டொமஸ்டிக் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 500 ரூபா 600 ரூபா போட்டுச்சு. ஸோ இது என்னன்னா இட் ஹஸ் காட் அதர் இம்பாக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப் கமர்ஷியல் சிலிண்டர் ஐ மீன் இந்த டீ கடை ஹோட்டல் கிடைக்கிற கமர்ஷியல் நாட் அலவுட்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்காக வந்து உனக்கு சிலிண்டர் கிடைக்கலாம் விலை ஏற்றும். ஒரு இட்லி விலை 10 ரூபான்னு வச்சுங்களேன், அவன் 15 ரூபா சார்ஜ் பண்ணுவான். அப்போ நமக்கு கூலி ஏறாது. ஸோ ஒரு உங்களை மாதிரி சாப்பிட்றவங்க உங்க மாதிரி நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால வந்து ஒன்றும் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம நிறைய நம்ம இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால லாட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆர் தேர். லைக் இன்னும் எல்லாம் எங்க பாரு உங்களுக்கு தெரியும் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் எப்படி பாதிக்கப்படுவாங்க? ஸோ எய்தர் தே ஹேவ் டு கோ பேக் டு தேர் நேட்டிவ் பிளேஸ் ஆர் தே ஹேவ் டு கெட்டிங் சஃபரிங். ஸோ இதனுடைய இம்பாக்ட் வந்து சீரியஸ் இம்பாக்ட். ஸோ இந்த வார் ஹேஸ் டு கம் டு an end. இந்த ப்ராப்பர் ரெகுலேஷன் should take place. Hereafter, the world forums would advise both Israel and Iran not to have this kind of conflict in future so that world will be peaceful. And also they have also சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மிடில் ஈஸ்ட் உள்ள கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் வந்து பயமுறுத்துறதுனால அவன்லாம் டெவலப் பண்றதுக்கு பயப்படுறான். இப்போ ஒன்றும் உதாரணத்து பாருங்களேன், இப்போ நம்ம ஆட்கள் வந்து ஈவன் இந்தியன்ஸ் வந்து they go and invest in UAE. யுஏஇனா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாய். இப்போ போக பயப்படுறான். என்ன காரணம்? அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பாதிப்பு வந்துடும், அவங்கள வச்சு ஒன்றும் பண்ண விட பண்றான். ஸோ தீஸ் ஆர் த இம்பேக்ட். அதாவது எப்படின்னா நம்ம ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, உலகத்தில் வந்து பவர், ஆயில், ஃபுட் ப்ரொடக்ஷன் 3 வந்துச்சுன்னா உலகத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ரொம்ப பிரச்சனை வந்து ஒன்றும் இல்லை. ஃபுட் ப்ரொடக்ஷன் குறைச்சுன்னா பஞ்சம் வந்துடும். பவர் ப்ரொடக்ஷனில் எல்லா இண்டஸ்ட்ரியும் அவுட்டு. ஓகே, ஆயில் இருந்தால் சமைக்க முடியாது. அதே மாதிரி வந்து ஆயில்லாம் சமைக்க முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பழைய காலம் மாதிரி வந்து நிறைய விறகு வச்சு கறி அது பண்ணோம்னா கார்பன் அதிகமாகும். கார்பன் அதிகமாகக்குள்ள என்னன்னா எமிஷன் பிரச்சனை வரும். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் இம்பேக்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வாரில் வந்து வாட் வி ஹவ் ஸ்டடிடு, வாட் வி ஹவ் லேர்ன்டு ஆர் வாட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் தான் என்னன்னா, அதாவது எப்படின்னா ஆயில் பிரைஸ் மஸ்ட் பி ஆல்வேஸ் அண்டர் கண்ட்ரோல். திடீர்னு எவ்ரிடே போடுவான். நீங்கள்லாம் பேரல் வெள்ளை இன்னைக்கு வந்து US டாலர் 90 110 போடுவோம். ஸோ இமேஜின் பண்ணிக்கங்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு டாலரோட மதிப்பு கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 100 வந்துருச்சு. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி 55 ரூபா 53 ரூபா வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 96 97 ரூபா வந்துருச்சு. ஸோ ஒரு டாலருடைய மதிப்பு 100 ரூபாய். நம்ம 100 ரூபாய் தான் ஒரு டாலர் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த இம்பேக்ட். ஸோ என்னன்னா வந்து நம்ம அந்த சிவில் சர்வீஸ் கேண்டிடேட் வந்து வேர்ல்டு எக்கனாமி, வேர்ல்டு வந்து சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கணும். எதுக்கு இதெல்லாம் ஈவன் எக்ஸாம்ல டீச் பண்றாங்கன்னா, நாளைக்கு வந்து நீங்க ஒரு கிளரிக்கலா போனீங்கன்னு வச்சுங்களேன், கவலையே வேண்டாம், ஏதோ பார்த்துக்கிறாங்க. பட் நீங்க ஒரு டாப் லெவல்ல பாலிசி மேக்கர்ஸ், டாப் லெவல்ல வந்து ஒரு இப்போ நீங்க இருக்கிற இந்தியாவில் வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் ஆச்சா. அது மாதிரி வந்து போகும்போது அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓகே இதெல்லாம் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஸோ வி ஹவ் டு கர்டைல் அந்த மாதிரி பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் which we have learned it from this one. இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்து we can take it up one by one. நான் வந்து நிறைய வந்து ஒன்றுனா வீக்லி ஒன்ஸ் வந்து
ஐ வில் டேக் இட் அப் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ். அதை பற்றியான கான்செப்ட் வந்து உங்களுக்கு நான் நடத்துறேன். பட் ட்ரை டு ரீட் நியூஸ் பேப்பர் கேர்ஃபுல்லி எவ்ரிடே படிச்சுட்டு வாங்க கிளாஸ். எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் படித்தேன், அரை மணி நேரம் படித்தேன், காலையில் இருந்த உடனே ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூ வில் பி லேண்டிங் இன் எ குட் பொசிஷன். அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நாட் ஓன்லி மை எக்ஸ்பீரியன்ஸு, அதர் எக்ஸ்பீரியன்ஸு. இதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், வேறு எதுவும் சோர்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து எவ்ரிடே நடக்கிறது வந்து நீங்கள் அப் டு டேட்டாக இருக்கணும். நம்ம அப் டு டேட்டாக இருக்கணும். ஐ வில் ஷேர் சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருக்காங்க, மெயினில் கேட்டிருக்காங்க, எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஆச்சுங்களா? நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களால் டிஸ்கஸ் பண்ண முடியும், நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். இல்லைனா அமைதியாக வந்து போகிறது வந்து எங்கள் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாகவே இருக்கக்கூடாது. திஸ் இஸ் வாட் வி வாண்ட் போத் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் டாக்டர் அண்ணாமலை 2 பேருமே. என்ன, நீங்கள் வந்து யூ ஹவ் டு கேட்கணும். அப்போ தான் எங்களுடைய மைண்டில் இருக்கிறதால ஓகே பசங்க கேட்குறாங்க நம்ம சொல்லிக் கொடுப்போம்னு என்ன வரும். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. வி ஆர் நாட் ஃபார் கமர்ஷியலுக்காக கிடையாது. இல்லை கமர்ஷியலுக்காக அகாடமி நடத்தல. வி வாண்ட் ரியலி தி ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் அப் வெல். வந்து இங்கே வந்தாங்கன்னா சர்வீஸ் வாங்கிட்டு போகணுங்கிறது தான் எங்களோட அல்டிமேட் எய்மு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எல்லாமே மாடரேட்டாக இருக்கும். நிறைய வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த இதெல்லாமே ஃபஸ்ட்டு இன்னொரு 2-3 நாளைக்கு வந்து ஓரியன்டேஷன் தான் போகும். நிறைய ஆன்லைனில் பார்க்குறாங்க, எல்லாம் ஓரியன்டேஷன் தான் போகும். இதெல்லாம் ஓரியன்டேஷன்லாம் போன பிறகு வந்து ரெகுலர் கிளாஸ் வரும்போது சிலபஸ் படி ரெகுலர் கிளாஸ் போகும். எக்ஸாம் நடக்கும், வீக்லி ஒன்ஸ் நடக்கும். அதே மாதிரி வந்து மந்த்லி நடக்கும், டெஸ்ட் எடுக்கும். அந்த டெஸ்ட்டில் நல்லா ஸ்கோர் பண்ணணும், படிக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது தவிர வேறு ஃபோக்கஸே இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஓகே, இதான். வேறு ஏதாவது யாருக்கா டவுட் இருக்கா? ஏதாவது? ஓகே. நீங்கள் தானே காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறது? செகண்ட் இயரா ஃபஸ்ட் இயரா? வெரி குட், வெரி குட். இதெல்லாம் பார்த்துங்க. இப்போதே நீங்கள் யூ ஹவ் டு ரீட் த நியூஸ் பேப்பர். ஏன்னா உங்கள் ஃபாதர் கேம் அண்டு உங்களை சேர்த்துன்னு வந்தார். அது இப்போதே படிக்க ஆரம்பிச்சாரு. சரியா? ரைட். வேறு? ஓகே. தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் ஹியரிங். ஸோ நம்ம வி வில் பி டிஸ்கஸிங் ஒன்ஸ் இன் வீக் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பை மீ. Every Saturday, preferably, I would like to discuss important topic. So before discussing the topic, I will give the notes. I will get it printed. I will give it to you so that you can keep the notes permanently, so that you can cover up in the later years. This is what I wanted to, because even whatever I spoke would have gone the hair. But if I give the notes to you in a prescribed format, so that you can keep it. So one by one, I will take it up. All important topics in the current affairs. Okay, what is happening today? What has happened recently? What are the issues India facing, world facing, other countries facing? Idella will be covering up in the subsequent classes. Thank you very much. Still, even if you have any doubt, tomorrow please note it down, search in the Google or somewhere, and come back for discussion. நீங்கள் இந்த இஸ்ரேல் ஈரான் வாரம் படிச்சிட்டிங்கன்னா யூ ஹேவ் டு கம் பேக். வந்துட்டு இங்கே கேட்கணும், சார் இந்த மாதிரி நான் படித்தேன், இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஸோ தட் ஐ வில் பி ஏபிள் டு கிளாரிஃபை, ஐ வில் பி ஏபிள் டு டெல் யூ பெட்டர் வே. தேங்க்யூ வெரி மச். ரைட். ஓகே.